வெஹிக்கிள்க்கு பர்டிகுலரா டர்போ வேரியன்ட்ஸ்க்கு இந்த மந்த்ல 1,31,000 வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபார் லிமிடெட் வெஹிக்கிள்ஸ் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும். அண்ட் இந்த மந்த்ல நமக்கு 14th and 15th வந்து மால் ஆக்டிவிட்டி நம்ம கண்டக்ட் பண்றோம். அந்த டைம்ல நம்ம புக் பண்ற வெஹிக்கிள்ஸ்க்கு அடிஷனலா 10,000 rupees எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்து. எல்லாருக்கும் வணக்கம். ஹர்ஷா டொயோட்டா வேலப்பஞ்சாவடியிலிருந்து பேசிட்டு இருக்கிறோம். என்னோட நேம் கார்த்திக். இங்க சீனியர் சேல்ஸ் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடல் டைசர்ல பர்டிகுலரா டர்போ வேரியன்ட்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் டர்போ வேரியன்ட்ஸ் இங்க வருது. ஒன்னு ஜி ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல், இன்னொன்னு வி வேரியன்ட்ஸ்ல வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்ல மட்டும்தான் பர்டிகுலரா 1 லிட்டர் டர்போ சார்ஜர் என்ஜின் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலா 1.2 லிட்டருக்கும் இந்த 1 லிட்டர் டர்போக்கு என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிக்கப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேசிக்ஸ் தான். இன்ஃபேக்ட் நம்ம ஹைரைடரில் கொடுக்கக்கூடிய ஒரு 1.5 லிட்டர் அந்த என்ஜின் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜினில் கிடைக்கக்கூடிய பவர் அண்ட் டார்க் இந்த 1 லிட்டர் டர்போ என்ஜினில் நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 100 PS பவர் அண்ட் 147 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்லையுமே கவர் ஆயிருக்கும். அண்ட் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 1 லிட்டர் டர்போ என்ஜின் இதில் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 3 சிலிண்டர் பேசிக்ஸ் என்ஜின். இதில் வந்துட்டு தான் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு 100 PS பவர் அண்ட் 147 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டர்போ சார்ஜரும் இந்த என்ஜினில் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் பொறுத்த மட்டும் டிஃபால்ட்டாகவே வந்து 3 years or 1 lakh கிலோமீட்டர் இந்த என்ஜினுக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறோம். ஸோ அப் டு 5 years or 2 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட இந்த என்ஜினுக்கு நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைலேஜ் பேசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேனுவல் வேரியண்ட்டை பொறுத்த மட்டும் 22 கிலோமீட்டர் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு சர்டிஃபை பண்ணுறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்கு 20 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் சர்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்வின்ஸ் டைப் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னா இது உங்களுக்கு டிஆர்எல்லாகவும் ஒர்க் ஆகும், அஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ ட்வின்ஸ் டைப் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இதோட ட்வின்ஸ் டைப் கான்செப்ட் இருக்கும். அண்ட் இதோட கண்டினியூட்டி நம்ம ஓஆர்விஎம்லையும் பார்க்க முடியும். அண்ட் இதோட ஃப்ரண்ட் கிரில் பேசிக்ஸ் வந்து ஒரு சிங்கிள் குரோம் லைனிங் பேசிக்ஸோட கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷிங் டொயோட்டா சிம்பிள் பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் டொயோட்டா வெஹிக்கிள்ஸ்லையுமே இந்த ஒரு மேட் ஃபினிஷிங்ஸ் தான் இப்போ கொடுக்குறாங்க ட்ரெண்டியாகவே. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு ஏர் வென்ட் பேசிக்ஸ்க்காக ஒரு அக்ரிலிக் ஃப்ரண்ட் கிரில் கான்செப்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஏர் இன்டேக் போர்ஷன்ஸ்க்காக இது ஒரு நல்ல ப்ரீத்திங்காக இது இருக்கும். அண்ட் இதோட ஓவரால் 360 கேமராவோட ஃப்ரண்ட் வியூ கேமரா இந்த போர்ஷனில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் விசிபிலிட்டிக்காக இது கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட டவுன் சைடு நீங்கள் பார்க்கும்போது இதோட ஏர் டேம் ஃபங்க்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் ஹைவேஸ் போகிறீங்க அப்படின்னா வெஹிக்கிளோட ஏரோடைனமிக்ஸ்க்காகவும் வெஹிக்கிள் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக ரோடில் சப்ஸ்டைன் பண்ணும். ஏன்னா வந்து இதில் வந்து ஆல்மோஸ்ட் 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி 190 mm நம்ம கொடுக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டெபிலிட்டி நம்ம கொடுத்தாகணும். ஸோ இந்த ஏர் டேம் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள உங்களுக்கு ஏர் இன்டேக் ஆகும்போது வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டியை ரோடோட இன்னும் கொஞ்சமே கிரிப்னஸ் அதிகமாக இது கொடுக்கும். ஸோ அதனால வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது ட்ரை ஐ எல்இடி, இட்ஸ் பியூர் எல்இடி ரிஃப்ளெக்டர் கான்செப்ட் ஹெட்லாம்ப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். லோ பீம் ஹை பீம் பேசிக்ஸ் ரெண்டுமே பியூர் எல்இடி கான்செப்ட்ல வரதுனால ரோட் விசிபிலிட்டி உங்களுக்கு வந்து நைட் டைம் டிராவலிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு லோ ஆங்கிளில் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாகவே ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு டாப் ஆங்கிளில் கொடுத்துருப்பாங்க. இதில் லோ ஆங்கிள் கொடுக்குறதோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல வர வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நமக்கு விசிபிலிட்டி பேசிஸும் நல்லா இருக்கும், ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் இது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் எல்லா வெஹிக்கிள்ஸ்லுமே இந்த மாதிரி தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தட் பெனிஃபிட். அண்ட் இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி நம்ம சொல்றோம். பிகாஸ் ஆஃப் தட் இதில் வந்து ஒரு எஸ்யூவி கேரக்டரிக் பேசிக்ஸ் ஃப்ரண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கோம் அடிஷனலாக அப்படின்னா இதோட அப்ரோச் ஆங்கிள் பேசிக்ஸ். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக ஒரு நார்மல் ஹேட்ச்பேக்கில் வரதை விட இதோட ஃப்ரண்ட் ஹைட் வந்து ஜாஸ்தி. அண்ட் ஃப்ரம் தி ரோடுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் பேசிக்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்லோப்லையோ ஏறுறீங்க அந்த மாதிரியான டைமிங்ல இல்லை ஒரு ஹில்ஸில் நீங்கள் ஏறும்போது ஃப்ரண்ட் சைட் பேனட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து அடிவாங்காது. ஸோ அந்த ஆங்கிள் பேசிக்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இது ஒரு 16 inches அலாய் வீல்ஸ். அண்ட் இதில் டாப் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்மெட்டல் அலாய்ன்னு சொல்லுவாங்க வித் ஒரு குரோம் லைனிங் ஃபினிஷிங்கோட இதில் வந்திருக்கும். இதில் வந்து நம்ம வந்து வென்டிலேட்டர் டிஸ்க் ஆப்ஷன்ஸ் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரியரில் ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த வென்டிலேட்டர் டிஸ்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹீட் அப்சார்ப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். அந்த டிஸ்கோட லைஃப் டைமும் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம 190 mm இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பேசிக்ஸ். ஸோ சாசிஸ் வந்து எங்கேயுமே உங்களுக்கு அடி வாங்காது இதில். ஸோ எந்த மாதிரியான பம்பி ரோட்ஸ் நம்ம சிட்டியில் ஆஃப் ரோடிங் இல்லை ஒரு பம்பியான ரோட்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும்
இந்த சாசிஸ் எங்கேயும் அடி வாங்காது. ஸோ தைரியமாக எடுத்துகிட்டு போக முடியும் இந்த மாதிரியான ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து ஓஆர்விஎம்லையும் ஒரு இண்டிகேட்டர் பேசிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் தென் இதில் சைடு இண்டிகேட்டர்ஸ் பேசிஸ் பார்த்தோம்னா ஓஆர்விஎம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ விசிபிலிட்டி வைஸ் கொஞ்சம் நீட்டாகவும் பார்க்குறதுக்கு வந்து பக்கத்தில் இருந்து சைடில் வரவங்க அந்த மாதிரியான விசிபிலிட்டிக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இந்த இடத்துல கொடுக்குறத விட இந்த இடத்துல கொடுக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சைடில் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் ஹேண்டில் வைஸ் நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்மார்ட் கீலெஸ் என்ட்ரி கான்செப்ட் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சென்சார் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜென்ரலாக எல்லா ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ்லையும் ஒரு ஹை செக்மெண்ட் வெஹிக்கிள்ஸ்லையும் வரக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் தான். பேக்கெட்டில் கீ இருந்தாலே போதும், இந்த பட்டன் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன். ஒன்ஸ் வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்குமே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ பேக்கெட்டில் இருந்து கீ எடுத்து நம்ம வந்து அன்லாக் பண்ணணும் இல்லை லாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியமே கிடையாது. ஸோ பேக்கெட்டில் கீ சேஃபாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கிறதுனால உள்ளே போனதுக்கப்புறமும் கீ வெளியில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. நம்ம பேக்கெட்லேயே சேஃபாக வச்சுக்க முடியும். அண்ட் இதில் வந்து லுக் பேசிஸ்க்காக சைடில் ஒரு ப்ரீமியம்னஸ்க்காக அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த க்ரோம் லைனிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த விண்டோ சைட்லேயே வந்து ஒரு க்ரோம் லைனிங் ஆப்ஷன்ஸோட வந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த வெஹிக்கிளோட சைடு அப்பியரன்ஸை இன்னும் கொஞ்சம் எலிகண்டாக காட்டும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சைடு வீல் ஆர்ச் பேசிக்ஸ் இது வந்து ஃப்ரண்ட்லையும் இருக்கும் அண்ட் ரியர்லையும் வரும். அண்ட் இந்த வீல் ஆர்ச்சோட கண்டினியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கே டோர்ஸ்லையும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். இது வந்து இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ரகட் லுக்கையும் கொடுக்கும். அட் த சேம் டைம் சைடில் ஏதாச்சும் சப்போஸ் சின்ன ஸ்க்ராச்சஸோ ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் தான் டச் ஆகும். ஸோ அதனால என்னன்னா உங்களுக்கு பாடி பெயின் கட் ஆஃப் ஆகாது அண்ட் வெஹிக்கிள் சேஃபாக இருக்கும். இதோட டாப் ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு போல்டான ஒரு ரூஃப் ரெயில்ஸ் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இது வெஹிக்கிள் ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால அதோட ஹைட்டை வந்து இது இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடராக ஒரு ரகட் ஃபீல் இது கொடுக்கும். அண்ட் ஏரோடைனமிக்ஸ்க்குமே இது நல்லா இருக்கும். அண்ட் இதில் வந்து ஷார்ட் ஃபின் ஆண்டனா கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பின்னாடி பார்க்கும்போது ஒரு ரியர் ஸ்பாய்லர் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த வெஹிக்கிளோட ஏரோடைனமிக்ஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு ஹைவேஸ் போகும்போது வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ஓரியன்டாக பார்க்கும்போது இது இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதோட ரியர் சைடு நம்ம வரும்போது உங்களுக்கு இதுலேயே வைப்பர் வாஷர் ப்ளஸ் டிஃபாகர் ஆஸ் யூஷுவல் எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் வர மாதிரியான சேம் கான்செப்ட் இதுலேயும் இருக்கும். ஸோ மிஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரியான டைமிங்லையும் சரி, உங்களுக்கு ரெய்னி சீசன்லேயும் சரி, நீங்கள் கீழே இறங்கி கிளாஸை க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து உள்ளேருந்தே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். மிஸ் ஃபார்ம் ஆச்சுனாலும் இந்த டிஃபாகர்ஸ் கிளியர் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதில் வரும்போது உங்களுக்கு அண்ட் இதோட ரியர் டைல் லேம்ப் பார்த்தோம்னா இது வந்து ஒரு பியூர் எல்இடி டைல் லேம்ப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்இடி டைல் லேம்ப் ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு காம்பினேஷன் லேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த சைட்லேருந்து ஃபுல்லாகவே வந்து லைட்ஸ் கவர் ஆகும். உங்களுக்கு ஜென்ரல் பிரேக்கிங் டைமை விட உங்களுக்கு சப்போஸ் நைட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஹெட்லாம்ப்ஸ் ஆனில் இருக்குன்னா அந்த டைமில் பர்டிகுலராக இந்த லைட்டிங்கும் ஆனில் தான் இருக்கும். அண்ட் இது வந்து பர்டிகுலராக எல்இடி டைல் லேம்ப் அப்படிங்கிறதுனால இதோட த்ரோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நைட் டைமில் பேக்கில் சப்போஸ் லாங்கில் இருந்து வர்ற வெஹிக்கிள்ஸ் கூட நம்ம வெஹிக்கிள் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ விசிபிலிட்டி வைஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது கம்பேரிட்டிவ்லி. அண்ட் அஸ் யூஷுவல் இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த கார்னர் பேசிக்ஸில் கொடுத்துடுவாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் அடிஷ்னலாக ரிஃப்ளெக்டர் கான்செப்ட் இந்த போர்ஷன்ஸில் இருக்கும் ரெண்டு சைட்லேயுமே. அண்ட் ரியர் ஸ்கிட் லைட் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிபார்ச்சர் ஆங்கிளுக்கும் சரி அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்கிட் லைட் ஆப்ஷனாக கொடுக்கறதுனால ஏதாச்சும் உங்களுக்கு அப்ரோச் அண்ட் டிபார்ச்சர் ஆங்கிளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸில் சப்போஸ் ஸ்லோப்பில் போகிறீங்க அந்த மாதிரி டைமிங்கில் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஃபர்ஸ்ட் பாடி டச் ஆகாமல் இது போர்ஷன்ஸ் தான் எடுத்துக்கும். ஓவரால் 360 கேமரா சப்போர்ட்டோட வரும். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் ஆப்ஷன்ஸும் ஆஸ் யூஷுவல் இதில் நார்மலாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைசர் வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ். இதில் வந்து ஓவராலாக 318 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இதில் அவைல் பண்ண முடியும். அண்ட் இன்க்ளூடிங் இதில் வந்து ஒரு பார்சல் ட்ரே ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஸ்மால் வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸோ இல்லாட்டி வந்து சின்ன சின்ன டிஷ்யூ பாக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் இது இருக்கிறதோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஏசியோட த்ரோ வந்து தேவையில்லாமல் பூட்க்கு கவர் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏசி உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அசோஷியல் கொடுத்துருக்குறோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் கேபின்குள்ளே மட்டும் அந்த ஏசி சர்க்குலேஷன் இருக்குமே தவிர பூட்க்கு தேவையில்லாமல் அந்த ஏசி வேஸ்ட் ஆகாது. ஸோ அது வந்து இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து 60:40 ஸ்பிளிட் சீட் வித் 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஜென்ரலாக சில வெஹிக்கிள்ஸில் வந்து 2 சைடு இருக்கும். சென்டரில் இருக்கிறவங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டோ இல்லை அந்த ஹெட் ரெஸ்ட் ஆப்ஷன்ஸே இல்லாமல் இருக்கும். ஜென்ரலாக நார்மலாக அந்த சென்டரில் இருக்கவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிலாம் போக வேண்டாம். அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டோடையே கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும்.
அண்ட் இதில் 60:40 ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பிளிட் சீட் ஆப்ஷன் இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் வந்து லோட் கேரி பண்ணணும், எனக்கு வந்து ட்ராவலிங் வந்து ஒரு 3 பேர் தான், இல்லை நாங்கள் 4 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம், அட் த சேம் டைம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லக்கேஜ் அதிகமாக கேரி பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இதில் லக்கேஜ் கேரி பண்ணிக்க முடியும். சப்போஸ் 4 பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த சீட் இண்டிவிஜுவலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் 3 பேர் தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சீட்டை கூட தனியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ ஃப்ளாட் சீட் கான்செப்ட்லேயே வந்துடும். அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பின்னாடி இருக்கவங்களுக்குமே வந்து 3 பேருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இதில் வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ரியர்லேயே இருக்கனால இன்னும் கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும் வெஹிக்கிள். அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு ரியர்லேயே வந்து ட்ரங்க் லைட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நார்மலாக வந்துடும். நம்ம டைசர் வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37 லிட்டர்ஸ் வந்து இதோட டேங்க் கெப்பாசிட்டி வருது. ஸோ ஓவராலாக வந்துட்டு பெர் லிட்டருக்கு நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் இதில் நம்ம ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அப் டு உங்களுக்கு 600 கிலோமீட்டர்ஸ் அபவ் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோக்ரோமிக் ஐஆர்விஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆட்டோ டிமிங் மிரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டோ ஃபங்க்ஷன் பட்டன் எதுக்காக அப்படின்னா, ஜென்ரலாக நார்மல் வெஹிக்கிள்ஸில் எப்படி வரும் அப்படின்னா கீழே ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நைட் டைமில் பேக்கில் வர லைட்ஸோட ரிஃப்ளெக்ஷனை கட் டவுன் பண்ணுறதுக்காக. அந்த நாபை ஜஸ்ட் தள்ளி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மிரரில் பேக்கில் வர லைட்ஸோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தெரியும். ஸோ நமக்கு டிரைவ் பண்ணுறவங்களுக்கு கண்ணு கூசாது. இன்ஃபேக்ட் நம்ம கிளாஸ் போட்டு டிரைவ் பண்ணுவோம், ஸ்பெக்ஸ் போட்டிருப்போம் அப்படின்னா அந்த டைமிங்கில் அந்த கிளேர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த டே நைட் ஐஆர்விஎம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக தான் இந்த எலக்ட்ரோக்ரோமிக் ஐஆர்விஎம் வருது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து நைட்டில் வர லைட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளேரை கட் டவுன் பண்ணி கொடுக்கும், ஒரு க்ரீன் லைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஜென்ரலாக நீங்கள் இப்போது ஒரு நார்மலாக இதை ஆஃப் பண்ணியிருக்கும் போது இதோட ரிஃப்ளெக்ஷன் பேசிஸ் உங்களுக்கு விசிபிள் ஆகுறதுக்கும் இது ஆனில் இருக்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு வர்றதுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கன்வெர்ட் பண்ணும், ஒரு க்ரீன் லைட்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ நைட் டைம் ட்ராவலிங் டைமில் உங்களுக்கு வந்து பேக்கில் வர லைட்ஸ் ஹை பீம் அந்த மாதிரி போட்டிருந்தா கூட இதில் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாது டிரைவிங்க்கு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் இதோட ஃபங்க்ஷன் மேஜர். அண்ட் இந்த டைசர் டர்போ வேரியன்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜி வேரியண்ட்டில் ஒரு 7 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து வி வேரியன்ட் டாப் மோஸ்ட் மாடல். இதில் வந்து ஒரு 9 இன்ச்சஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம். இந்த வயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளேயோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கூகுள் மேப்ஸ் அண்டு நார்மலாக வாட்ஸ்அப் மெசேஜ் ரீட் பண்ண முடியும், ரிப்ளைஸ் வாய்ஸ் கமெண்ட் மூலமாக பண்ண முடியும். அண்ட் வந்து டெலகிராம் நீங்கள் யூஸ் பண்ணுறது, ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுறது, அமேசான் மியூசிக் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும் வித்தவுட் யூஎஸ்பி கேபிள் கனெக்டிவிட்டி. நீங்கள் யூஎஸ்பி கேபிள் இது கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஆண்ட்ராய்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸ் ஆக்சஸ்லேருந்து எல்லாமே வித்தவுட் வயர்லெஸ்ஸே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை எப்படி இது வெல்கம் பண்ணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதில் வந்து வெல்கம் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எனக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வேணும், என்னை வந்து எப்படி வெல்கம் பண்ணணும் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதை எப்படி வெல்கம் பண்ணுங்கிறத நீங்கள் வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் எனேபிள் ஹர்ஷா டொயோட்டான்னு என்ட்ரி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா இது என்னை எப்படி வெல்கம் பண்ணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து இதில் வந்து ஸோ இந்த மாதிரி வெல்கம் பண்ணும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சரௌண்டிங் சென்ஸ் உங்களுக்கு வந்து இதில் அர்கமிஸ் டியூனிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதில் 4 ஸ்பீக்கர்ஸ் 2 ட்வீட்டர்ஸ் கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட டியூனிங் பேசிஸ் அர்கமிஸ் டியூனிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து நீங்கள் 3 ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி பேசிஸை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ எந்த மாதிரியான பேஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பேலன்ஸ் எந்த சைடு சவுண்ட் அதிகமாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டிரைவர் சைடு மட்டும் வேணுமா, இல்லாட்டி வந்து பேக் சைடு மட்டுமா, இல்லாட்டி வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி வேணுமானும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட ஜென்ரலாக வரக்கூடிய ஈக்குவலைசர் கான்செப்ட், நீங்கள் பேஸ் ட்ரபிள் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இதுலேயே ப்ரீசெட் ஆப்ஷன்ஸ் இல்லை எதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பீட் டிபெண்டன்ட் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் அஸ் யூஷுவல் எல்லா வண்டியிலையும் வரக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக அதுக்கேற்ற மாதிரி வால்யூமும் அந்த வெளியில் இருக்க நாய்ஸ் நமக்கு கேட்காம அந்த சவுண்டோட குவாலிட்டி மட்டுமே நமக்கு நல்லபடியாக சாங்ஸ் மட்டுமே நல்லா கேட்குற மாதிரி அதோட டியூனிங்கை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஜென்ரலாக அது எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் இப்போ வரக்கூடிய வெஹிக்கிள்ஸில் கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விஷயம் நம்ம வெஹிக்கிள்லேயுமே இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு மற்றபடி அலர்ட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரியான வெஹிக்கிள் வார்னிங்கில் அலர்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சுக்க முடியும்.
சப்போஸ் டோர் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அலர்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கூட நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான அலர்ட்ஸ் வேணும், பார்க்கிங் பிரேக் என்கேஜில் இருந்தாலும் சரி, சீட் பெல்ட், சப்போஸ் ரோட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பரி ரோடாக இருந்தால் கூட இதில் உங்களுக்கு அலர்ட் காட்டும். ஸோ ஐசி ரோடாக இருக்குது, வெஹிக்கிள் வந்து ஒரு ரெய்னி சீசனில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரோட் ஸ்லிப்பரி ரோட்ஸாக இருக்குதுன்னா இதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஏபிஎஸ், இபிடி, ஹில் லான்ச் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு ஐசி ரோடாக இருக்குதுங்கிறதுல உங்களுக்கு இதுலேயே வந்து வெஹிக்கிள் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறதுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் கீழே இருக்கக்கூடிய பேட்ரி அதோட கேப்பபிலிட்டி, அதோட கெப்பாசிட்டி கம்மியாகுச்சுன்னா கூட இதில் வார்னிங் காட்டும் உங்களுக்கு. அதே மாதிரி அலர்ட்டும் கொடுக்கும் வெஹிக்கிளே உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஜென்ரலாக வந்து வரக்கூடிய பேர் டிவைசஸ் இதெல்லாமே காமன் பேசிக்ஸ் எல்லா இதுலேயும் வர மாதிரியான விஷயங்கள் தான். இதில் வந்து நம்ம பார்க்குறது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியோட ஃபங்க்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து ஓவரால் நம்ம ஜென்ரலாக வீட்டில் செட் பண்ணுற மாதிரி ரூம் டெம்பரேச்சர் செட் பண்ணாலே போதும், கேபினை வந்து அதுவே கூல் பண்ணிக்கும் பர்டிகுலர் டெம்பரேச்சர் செட்டிங்கில். அண்ட் இதில் 4 ஏசி வெண்ட் கான்செப்ட் கொடுத்துருப்போம் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும். அண்ட் ரியர் ஏசி வெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வெண்ட் ஆப்ஷன் பின்னாடி இருக்கும். அது வந்து நம்ம ஸ்லைடிங் ஆம்ரெஸ்டோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெஹிக்கிளில் ஒரு ப்ரீமியம் ஃபியூச்சராக ஹெட்செட் டிஸ்பிளே அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸும் இதில் இருக்கும். லைக் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதுலேயும் பார்த்துக்க முடியும். பை ரோடில் இருந்து உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் டவுன் பண்ணி ஸ்பீடோ, சில பேருக்கு அந்த ஸ்பீட் பார்த்து ஓட்டுற பழக்கம் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் அதிலே பார்த்துக்க முடியும். அண்ட் இது வந்து டிரைவர் சைட்ல இருந்து மட்டும்தான் விசிபிள் ஆகும். இதோட பியூட்டி கோ டிரைவர் சைட்ல இருந்தோ இல்லை ரியர் சைட்ல இருந்து பார்க்கும்போது இது வெறும் கிளாஸ் போர்ஷன்ஸாக மட்டும்தான் தெரியுமே தவிர ஒரு இதில் என்ன ஃபிகர்ஸ் இதில் மென்ஷன் ஆகுதுங்கிறது அதில் காட்டாது. அண்ட் இதில் பர்டிகுலராக வந்து ஓவராலாக நீங்கள் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டரும் செக் பண்ணிக்க முடியும், ஆவரேஜ் ஃபியூயல் எக்கனாமி அண்ட் ஆஸ் வெல் அஸ் டைம், இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இதோட செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட பொசிஷன்ஸும் நமக்கு ஏற்ற மாதிரி டில்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பார்த்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை ஆன் பண்ணுற ஃபங்க்ஷன் அண்ட் அதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே அதை டில்ட் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் 360 வியூ கேமரா சடனாக நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா அதோட பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து இதில் டிஃபால்ட்டாகவே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆனில் தான் இருக்கும். சப்போஸ் நான் ட்ரிஃப்ட் அடிக்கணும், ஸ்போர்ட்டியாக யூஸ் பண்ணணும், அந்த டைமில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணணும்னா அதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அட்வைசபிள் அது ஆவனில் இருக்கிறது தான் நல்லது. அண்ட் இது வந்து ஒரு மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். சப்போஸ் இது வந்து ஒரு ஐடியல் ஸ்டாப் ட்ராக்ஷன் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் எனர்ஜி ரீஜெனரேஷன் ப்ளஸ் டார்க் அசிஸ்ட் 3 ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணி கொடுக்குது. அந்த டைமிங்கில் சப்போஸ் எனக்கு வந்து இந்த மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டனை யூஸ் பண்ணி அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு த ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ், இதில் உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ், நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் அந்த ஃபங்க்ஷன்ஸ், மியூட் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்போம். அதுக்கு கீழே கால் அட்டன் டிஸ்கனெக்ட் பண்ணுற ஃபங்க்ஷனும் வாய்ஸ் கமெண்ட் ஆப்ஷன்ஸும் இங்கே கொடுத்துருப்போம். அப்படியே ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே இதில் அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து ஒரு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிவர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அப் அண்ட் டவுனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனும் செட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் லாங் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற கன்வீனியன்ட் போர்ஷன் செட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர்லி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸில் இந்த பேடல் ஷிஃப்ட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்டியாக யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரியான டைமிங்கில் ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு மேனுவல் மோடில் போட்டுட்டு நீங்கள் கியர் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பேடல் ஷிஃப்ட் பட்டன்ஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த டைசர் வெஹிக்கிளோட ஆன்ரோட் ப்ரைஸிங் 13.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டர்போ வேரியன்ஸ், அப் டு டாப் மோஸ்ட் மாடல் ஆட்டோமேட்டிக்கே 16 lakhs தான் வருது. அண்ட் இந்த வெஹிக்கிளுக்கு பர்டிகுலராக டர்போ வேரியன்ஸ்க்கு இந்த மந்த்தில் 1,31,000 வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஃபார் லிமிடெட் வெஹிக்கிள்ஸ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும். அண்ட் இந்த மந்த்தில் நமக்கு 14th and 15th வந்து மால் ஆக்டிவிட்டி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டைமில் நம்ம புக் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்க்கு அடிஷ்னலாக 10,000 rupees எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது ஒன்லி ஃபார் நம்மக்கிட்ட இந்த மந்த்தில் லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹைரைடரில் ஒரு ஸ்டார்டிங் மாடல் நம்ம போகிறோம், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 lakhs நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட டாப் மோஸ்ட் மாடலே நீங்கள் அதுக்கு அந்த ப்ரைஸிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் சேம் ஃபீச்சர், அதை விட அதிகமான ஃபீச்சர்ஸே இதில் இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் வில் பி ரெண்டுமே சிமிலர் தான்.